ஹாய், டுடே ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபில்லிங் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரைடலில் ஒரு பிக் டிசைன் யூஸ் பண்ணுறோம். மீதி இருக்க ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக, அதை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபில்லிங் எலமெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஹார்ட் ஷேப் போடுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குமா, அப்போ அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபில்லிங் எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்குள்ளேயும் ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து ஸ்பைரல் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பைரல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பைரல் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் எலமெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சிங்கிள் ஸ்பைரல். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம என்ன சைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ரொம்ப மெலிசாக ட்ரா பண்ணுறேன். 2 ஸ்பைரல் வர மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் இதே மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஸ்கொயர்ஸாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக செப்ரேட்டாக அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஸ்பைரல் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப இங்கேயே நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணும். அடுத்து உள்ள ஒரு சர்க்கிள் எல்லாம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தொடாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் ரொம்ப குட்டியாக ட்ரா பண்ணுறேன். இதில் 4 டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஸ்பைரல், டபுள் ஸ்பைரல், அடுத்தது 3 ஸ்பைரல் வர மாதிரி, அடுத்து 4 ஸ்பைரல் வர மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது நான் குட்டி குட்டியாக ஃபில் பண்ணுறேன். நீங்களே என் கூடயே சேர்ந்து நீங்கள் போட்டு பழகுங்க. அதுக்கு தான் பேசிக் எலமெண்ட் சொல்லும் போதே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட் வச்சு தான் மீதி எல்லா டிசைன்ஸுமே இப்போ நம்ம அதிகமாக போட போகிறோம். இப்போ 2 ஸ்பைரல், அந்த 2 இந்த மாதிரி ஒரு கேப் இல்லாமல் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணுறது தான் ஃபில்லிங் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எந்த சைஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ சேம் அதே சைஸுக்கு தான் நீங்கள் வந்து எல்லா சர்க்கிளுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் எடுத்தால் பார்க்க டிசைன் எப்படி இருக்கும், அந்த ஃபில்லிங்கு நல்லாவே இருக்காது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் எந்த ஷேப்பில் இருக்கோ சேம் ஃபுல்லாக அந்த ஃபில்லிங் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அதே சைஸ்லேயே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த மேலே 2 சர்க்கிள் அது சென்டரில் வாக்கில் நான் போடுறேன். மீதி இருக்க ஸ்பேஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள், அந்த 2 சர்க்கிளுக்கும் அடுத்த லைன் பார்த்திங்கன்னா அந்த சென்டராக இருக்க மாதிரி போடும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹோல் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபுல்லாக எல்லா ஸ்பேஸும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரியே நீங்கள் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபுல்லாகவுமே நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? மீதி இந்த மாதிரி குட்டி இருக்க ஸ்பேஸை வந்து எனக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வர்றது தான். சரிங்களா? இதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறது. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி சொன்னதே தான், மெஹந்திக்கு ரொம்ப பொறுமை தேவை. இப்போ நான் பெரிய சர்க்கிளாக எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைரல் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நம்மளோட விருப்பம் தான் சர்க்கிள் சைஸு. அந்த டிசைன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, பெருசாக இருந்தால் பெரிய ஸ்பைரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் சின்ன டிசைனாக எடுத்து அதுக்குள்ளே நான் ஒரு ஃபில்லிங் யூஸ் பண்ணோன்னா குட்டி சர்க்கிளாக நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரியே என் கூடயே ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா?
சேம் இப்போ ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பெருசாக எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் மாதிரி எடுத்து, இப்போது இது நம்மளோட விருப்பம் தாங்க. குட்டி சர்க்கிளாக எடுத்தும் நாம் வந்து ஸ்பைரல் வந்து ஃபில்லிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட சைஸ், நம்மளுக்கு தேவையான சைஸ் மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்பைரல், டபுள் ஸ்பைரல் வர மாதிரி, ட்ரிபிள் ஸ்பைரல் வர மாதிரி, அதுக்கப்புறம் 4 ஸ்பைரல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு ஃபில் பண்ணலாம். பட் நீங்கள் சிங்கிள் ஸ்பைரலில் தான் அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்கன்னா, அப்போ எல்லா எலமெண்ட்டுமே அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும், அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் சிங்கிளே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் டபுள் ஸ்பைரல் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபுல்லாக அந்த டிசைனோட ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக முடியும் போது டபுள் ஸ்பைரலே எடுத்துக்கலாம். எதை நம்ம எடுத்துக்கிறோமோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்பைரலே வரணும். ஒன்று சிங்கிள் ஸ்பைரல், இன்னொன்று டபுள் ஸ்பைரல், இன்னொன்று ட்ரிபிள் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி மாற்றி வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குங்களா, அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஸ்பைரல் வர மாதிரி நான் அந்த இடத்துல போட்டுவிட்டேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கவர் பண்ண தெரியணும். பட் ஆனால் அதே சேம் சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? இது ஸ்பைரல் தாங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு மேலே நான் குட்டியாக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சென்டர் சைஸ் எடுத்துகிட்டு பெருசாக நீங்கள் போட்டு கவர் பண்ணணும் தனியாக. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ரொம்ப டைம் அதிகமாக போடுறதுக்காக சும்மா சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வரைகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி 2 ஸ்பைரல் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு ஸ்பைரல் வரைகிறோம். இப்போது இந்த 4 ஸ்பைரல் லைனாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சென்டராக வரையும் போது பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பேஸே கிடைக்காது. இந்த 2 கீழே பாருங்கள், இந்த நடுவில் வந்து பெருசாக ஒரு ஓட்டை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி 2 ஸ்பைரல், அந்த 2க்கும் நடுவில் கீழே இருக்க மாதிரி ஒரு ஸ்பைரல் வரையும் போது உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. எல்லா ஸ்பேஸையும் கவர் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள். அந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் தெரியுது. இப்போ நாம் போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பைரல்னால் அந்த 2 ஸ்பைரலுக்கு நடுவில் வர மாதிரி, அடுத்த லைனில் வரும்போது 2க்கும் நடுவில் இருக்க மாதிரி இன்னொரு ஸ்பைரல் வரையும் போது அந்த ஹோல், அந்த டாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பழகணும். சரிங்களா? எந்த ஸ்பைரல் எடுத்துட்டாலும் பட் எவ்வளோ பெருசு ரவுண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே பெருசு தான் எல்லாம் அந்த ஃபில்லிங் முடிகிற வரைக்குமே சேம் அதே பெருசு தான் இருக்கணும். அந்த ஸ்பைரல் அதே சைஸ்லேயே இருக்கணும். இதே மாதிரி நான் இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் வரையணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நீங்கள் வரைஞ்சி எனக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்கொயராக நீங்கள் வரையலைனாலும் ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணி குட்டி குட்டி சர்க்கிளாக கூட குட்டி குட்டி ஸ்கொயராக கூட எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஒரு டிசைன் அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்பைரலு அடுத்தது இப்போ நம்ம வெறும் ஸ்பைரலை பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயே 4 இது நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த சைஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்பைரலு, ஒரு ஹம்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா?
இதே மாதிரியே போடுங்க. ஸ்பைரலு, ஒரு ஹம்ஸு. ஸ்பைரல் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஹம்ப்பு இந்த டிசைனில். ஸ்பைரல், ஹம்ப்பு. ஓகேங்களா? ஸ்பைரல் போட்டுக்கிறீங்க, அப்புறம் ஹம்ப். இப்படி நீங்கள் ஒரே லைனாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடுறதுக்கு இந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைனாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இது உங்களுக்கு அழகாக வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைன் ஃபுல்லாக இதே தான் போட போகிறோம். அதே மாதிரி தாங்க அந்த ஸ்பைரல் நம்ம வரையும் போது அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து அந்த ஸ்பைரல் போடும்போது நம்மளுக்கு சேமாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதேமாரி இன்னொரு ஹம்ப் அந்த மாதிரி போட்டு அந்த ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ அதே தான் ஸ்பைரலு. அடுத்தது ஹம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டிசைன் உங்களுக்கு தனியாக தெரியணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்பைரல் ஒரு ஹம்பை போட்டோம். இப்போ இது வந்து அடுத்த டிசைன் இதிலேயே இன்னொரு டிசைன் மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பட் இது ஒரு டிசைனுங்க. மேலே இருக்கிறது ஒரு ஸ்கொயருக்குள்ளே போடணும், இது ஒரு ஸ்கொயரில் போடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சரி அதிலே ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக இதுலேயே இன்னொரு ஹம்ப் யூஸ் பண்ணியும் ஒரு டிசைன் கவர் பண்ணலாங்கிறதுக்காக இதே ஸ்கொயரில் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ரெண்டு ஹம்ப் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பைரல் வரைகிறீங்க, அப்படியே அது மேலே ஒரு ஹம்ப்பு, அடுத்தது இன்னொரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். சேம் இதே தான். இப்படி லைனாக அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற வரைக்கும் ஒரு ஸ்பைரல், ரெண்டு ஹம்ப், கர்வ் மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்பைரல் வரைஞ்சி ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக அதே வர மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அது மேலே ரெண்டு ஹம்ப் இருக்க மாதிரி வரையலாம். இதே நம்ம யூஸ் பண்ணுற டிசைன் தான், நம்மளே க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு டிசைன் வச்சு ரெண்டு டிசைன் வச்சு இப்போ எத்தனை இது நம்மளே க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வச்சு 3 ஹம்ப் லைன் வர மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஃபில்லிங் வந்து எந்த எலமெண்ட் எடுக்கிறீங்களோ முழுக்க பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் சேம் அதே எலமெண்டாலேயே அந்த ஃபில்லிங் வந்து கவர் ஆகணும்.
ஒண்ணு வந்து ஒரு ஹம்ப் யூஸ் பண்ற மாதிரி, இன்னொன்னு வந்து 2 ஹம்ப் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களோட டிசைன் பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி நான் லைனா போடும்போது உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்க பாத்தீங்கன்னா நீட்டாவும் இருக்கும், பெர்ஃபெக்டாவும் இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. இந்த கேப்பை வந்து நான் திரும்ப அந்த ஹம்ப் வச்சு ஒரு கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிவிக்காது விட்டுக்க நான் போடும்போது. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் 3 இது போட்டிங்கன்னா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாக வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் அந்த ஹம்ப் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஃபில்லிங் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப பொறுமையாக தாங்க சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 எலமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பைரல், ஹம்ப். இந்த ஸ்பைரல்லே பார்த்தீங்கன்னா 4 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஹம்ப் வர மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ், இல்லை அது 4 ஹம்ப்ஸ் போடலாம். நம்மளோட அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பார்டர் எலமெண்ட்லாம் முடிஞ்சு பிரைடில் பார்டர் எலமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபில்லிங் எலமெண்ட்டை. ஓகேங்களா? இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பைரலு 3 ஹம்ப் வர மாதிரி யூஸ் பண்ணுறது. ஒரு ஸ்பைரல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹம்பை வந்து 3 டைம்ஸ் போடுவோம். ஓகேங்களா? ஒரு ஹம்ப் போடுறோம், ஸ்பைரல் எடுத்தது, மொத்தம் 3 ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு 3 ஹம்ப் பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸ்பைரல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு. ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பைரல் ஒரு ஹம்ப்பு, அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் 2 ஹம்ப் வர மாதிரி போட்டோம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா 3 ஹம்ப் வர மாதிரி. இப்போ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த ஒரு மாடல் மட்டும் தான் இருக்கணும், அடுத்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த அடுத்த மாடல், அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க, அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது தான் ஃபில்லிங்கு. மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு டைப் எடுத்திங்கன்னா அதே டைப்பில் தான் அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக கவர் ஆகணும். அவ்வளோதான் இதில், சிம்பிள். ஓகேங்களா?
அதுக்கு தான் உங்களுக்கு நான் இத்தனை நாள் டைம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த அந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா போட்டு பழகியிருந்தால் தான் இந்த இப்போ இது போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்பேஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஸ்பேஸ்லேயே வரைஞ்சிக்கிறீங்க. அதாவது மேங்கோ வந்தது வரைஞ்சிக்கிறீங்க, ஸ்டைலிஷ் மேங்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டபுள் லைன் சொல்லி கொடுத்தனா அந்த டபுள் லைனை வந்து கர்வியாக வரைஞ்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஹம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டபுள் ஹம்ப் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டபுள் ஹம்ப் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சேம் ரிப்பீட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஏற்கனவே லைனாக போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டு ஹம்ப் சேம் இதே தான் ரிப்பீட்டடாக போட போகிறோம். ரெண்டு லைன் வரைஞ்சிட்டு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸ்டைலிஷ் மேங்கோ ரெண்டு லைன் டபுள் லைன், அடுத்தது ஹம்ப். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹம்பும் வரையலாம், ரெண்டு ஹம்பும் வரையலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்க மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு, ரெண்டு ஹம்ப் இருக்க மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு, அதை நீங்கள் வரையணும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அடுத்தது கால் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அது மேலேயே ஹம்ப் யூஸ் பண்ணுற டபுள் ஹம்ப் வர மாதிரி. ஓகேங்களா? இது வந்து அடுத்தது ஒரு பிக் ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். கால் சர்க்கிள் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது ரெண்டு ஹம்ப்பு, இந்த இடத்துல பிக் ஹம்பே யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் பட்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரதான். இந்த மாதிரி சிங்கிள் லைன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் யூஸ் பண்ணியிருப்பேன், இது பார்த்தீங்கன்னா டபுள் லைன் யூஸ் பண்ணி போடுறேன். நம்மளோட விருப்பம் தான். டபுள் லைனு, டபுள் ஹம்ப்பு, ஒரு ஃப்ளவர். ஆனால் எந்த எலமெண்ட் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோமோ அதே தான் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒவ்வொன்றா ஒவ்வொரு நடுவில் வந்து ஒன்று எடுத்திருப்பேன், ரெண்டு சொல்கிறேன்.
பட் நீங்கள் பிரைடுக்கு நீங்கள் போடும்போது ஒரு லைன் எடுத்திங்கன்னா ஒரு லைன் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும். இல்லை 2 ஹம்ப் எடுத்திங்கன்னா அந்த 2 ஹம்ப் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலான்றதுக்காக நான் 1 எடுப்பேன், 2 எடுப்பேன் நடுவில். ஃபஸ்ட்டு 2 ஒரு லைனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், 2 லைன் யூஸ் பண்ணிடனால அடுத்தது பெருசாக இருக்குது. அடுத்தது கால் சர்க்கிள் எடுக்காமல் இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், ஸ்பைரல் எடுத்திருக்கேன். ஸ்பைரல் எடுத்துகிட்டு அது ஒரு டார்க் லைன் கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனு, ஒரு ஹம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் பெட்டல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கால் சர்க்கிள், கால் சர்க்கிள், 2 லைனு, ஒரு ஹம்ப்பு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப்பு, பிக் ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதிலே 2 மாடல் சொல்லியிருக்கேன். கால் சர்க்கிள் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக் ஹம்ப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்மால் ஹம்ப், பிக் ஹம்ப்பு. அடுத்தது வந்து ஸ்பைரல் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மால் ஹம்ப், பிக் ஹம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் ரிப்பீட்டட். ஸ்பைரல், அதை போல்டு பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பைரலை அடுத்தது சிங்கிள் லைன் கொடுத்துக்கிறோம். ஸ்பைரல் போல்டு பண்ணிக்கிறோம். அடுத்தது இது ஒரு ஃபில்லிங். ஓகேங்களா? ஒரு ஸ்பைரல், அடுத்து ஒரு சிங்கிள் லைன், ஒரு போல்ட் லைன், ஒரு சிங்கிள் லைன், ஸ்பைரல், போல்ட் லைன், சிங்கிள் லைன். ஓகேங்களா? வைன்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? ஒரு வைன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கர்வியாக டபுள் லைன் யூஸ் பண்ணுறோம், ஹம்ப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு ஹம்ப், அடுத்தது ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல். ஓகேவா? அதாவது இந்த டபிள்யூ மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி ஒரு பெட்டல் யூஸ் பண்ணுறது. அடுத்தது அதை போல்டு பண்ணிக்கிறோம், ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். ஒரு கால் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறோம், அதாவது டபுள் லைன் கர்வியாக போட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்பேஸில். அடுத்தது ஒரு ஹம்ப்பு, பேசிக் ஃப்ளவர் பெட்டல் அதை யூஸ் பண்ணுறது, டபிள்யூ மாதிரி ஒரு ஃப்ளவர் பெட்டல். அடுத்தது இது வந்து ஒரு டார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன், சிங்கிள் லைன் வரைகிறோம் கர்வியாக. அடுத்தது ஒரு ஹம்ப் வச்சு முடிச்சிடறோம், ஃபினிஷிங் கொடுத்துறோம் அந்த டிசைனுக்கு. லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு 2 லைனு, டபுள் லைன்,
ஹம், ஃப்ளவர், போல்ட் லைன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஒரு ஹம்ப் வச்சு முடிச்சிடலாம். இது ஒரு டிசைன் உங்களுக்கு. சேம் இது ஃபுல்லாக ரிப்பீட்டடாக போடுறது. ஓகேங்களா? ஒரு லைன்ஸு 2 டபுள் லைன், ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் பெட்டல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளவரை போல்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உங்களுக்கு நான் டைமிங் நிறையாவே கொடுக்குறேங்க. நீங்கள் பார்த்து பொறுமையாக பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பிரைடுக்கு போடுற அளவுக்கு நல்லாவே டிசைன்லாம் போடுவீங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன். ஸ்பைரல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பைரலில் நம்மளோட அந்த சர்க்கிள் சைஸ் பொறுத்து மாறும். நம்ம குட்டியாக எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சர்க்கிள் அந்த இது ஸ்பைரல் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பைரல் 2 ஸ்பைரல் யூஸ் பண்ணுறது, 3 லைன், 3 இது 4 இது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஒரு ஸ்பைரல், அதாவது ஒரு லைன் ஒரு சர்க்கிள் மட்டும் வர மாதிரி ஒரு இதுலேயே முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி. அந்த மாதிரி அது ஃபுல்லாக அதே இருக்கணும். அடுத்த ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக 2 ஸ்கொயர் இருக்கிறது ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் இந்த இதில் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேஸ் இருக்குது ஒரு இதில். பட் ஆனால் நீங்கள் அந்த ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். அதாவது அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போடுறீங்கன்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த இதை கவர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைரலு ஹம்ப்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோமா, இதில் ஒரு ஸ்பைரல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ஹம்ப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பைரல் யூஸ் பண்ணுறோம். 2 ஹம்ப் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 டிசைன். அப்புறம் அங்கே 2 ஒன்று. இதில் வந்து ஒரு ஸ்பைரல், 3 ஹம்ப்ஸு. இப்போ இது வரைக்கும் 7 பாக்ஸ், நீங்கள் 7 பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும்.
அடுத்தது இந்த பேஸ்ட்லேயே வந்து இதில் பேஸ்ட்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்டைலிஷ் மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டபுள் லைன் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோவுக்கு தகுந்த மாதிரி கர்வாக போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஓகேங்களா. அடுத்த டிசைனில் கால் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் லைன் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் பெட்டல். ஓகேங்களா. டபுள் லைன், 2 ஹம்ப்ஸு, ஒரு பிக் ஹம்ப்ஸ்னும் அதை சொல்லலாம் அந்த யூ பேட்டர்னை. அடுத்தது என்ன வரைஞ்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வெயின்ஸ் வரைஞ்சிருக்கோம். வெயின்ஸில் அடுத்தது டபுள் லைனுக்கு அப்புறம் ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணலாம், 2 ஹம்ப் யூஸ் பண்ணலாம், அது நம்மளோட இருக்கும். பட் ஆனால் ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக அதே டிசைன் தான் வரும். அடுத்தது பெட்டல்ஸ். ஓகேங்களா. ஒரு ஃப்ளவருடைய பெட்டல் மாதிரி அதை வந்து அந்த டபிள்யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளவர், அந்த மாதிரி பெட்டல். இது நார்மலாக நம்ம ரங்கோலியில் கூட யூஸ் பண்ணுவோம், கோலத்தில் அந்த பெட்டல் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து போர்டு லைன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லைன், திரும்ப பார்த்திங்கன்னா அது மேலேயே ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். ஒரு போர்டு லைனு, சிங்கிள் லைனு, அதுக்கப்புறம் ஒரு ஹம்ப்ஸ் அது மேலே. இது ஒரு டிசைன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல். நான் சொன்ன ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக போட்டு எனக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணணும். ஒரு ஸ்பைரல், ஒரு போல்ட் லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு. ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைரலில் வர மாதிரியே உங்களுக்கு நான் ஃபில்லிங் எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தாங்க வரும் ஃபில்லிங்னாவே. ஸ்பைரல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் மாதிரி நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டிலே நிறைய டைப் நம்ம கொண்டு வரலாம். நம்ம தெரிஞ்ச பேசிக் எலமெண்ட்டை வச்சு ஒரு ஸ்பைரலு, அடுத்தது ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்பைரலில். இது வந்து ஸ்பைரல் ஒட்டி ஒரு ஹம்ப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிக் ஹம்ப் யூஸ் பண்ணி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்பைரலில். அடுத்தது டாட் இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அந்த ஒவ்வொரு டாட்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைனு, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். க்ளவுடு அப்படின்னு சொல்லிட்டு யூ மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ அதில் வந்து கர்வை தொடர்ந்து இருக்க மாதிரி நல்லா பாருங்கள். ஒரு ஸ்பைரல், அதில் ஒரு ஹம்ப்பு, திரும்ப ஒரு ஹம்ப்பு, 2 ஹம்ப் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் டாட்டு. இந்த டாட் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைனு. ஸ்பைரல், ஒரு ஹம்ப்பு, சேம் இது ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். நான் உங்களுக்கு இப்போ இந்த பாருங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டிசைனா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு டைம் ஆயிருங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு காமிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக போட்டு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கான அது ஒர்த்தான ஒரு கிளாஸ் தாங்க. நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரைடே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கிறது தான்
கற்றுக்கிட்டா கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக நான் சொல்லிக் கொடுக்குறது ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், திரும்ப புரியலைன்னா திரும்ப வீடியோ பாருங்கள், பார்த்து நீங்கள் போட்டு லேர்ன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ண போகிறத ஒரு போல்டாக லைன் ஒரு ட்ரா பண்ணிட்டு, ஓகேவா, இப்படி சர்க்கிள் யூஸ் பண்ணிட்டு அது மேலே ஒரு சிங்கிள் லைன் வந்து கொடுத்துட்டு 2 ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிக் ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை டார்க் பண்ணிக்கிறோம், போல்ட் ஆக்கிக்கிறோம். அடுத்தது ஒரு சிங்கிள் லைன், சர்க்கிள், டார்க் சர்க்கிள், திரும்ப ஒரு சிங்கிள் லைன், 2 ஸ்மால் ஹம்ப்பு, ஒரு பிக் ஹம்ப்பு. அந்த பிக் ஹம்பை வந்து போல்டு பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு சிங்கிள் லைன். சேம் இதே ப்ராசஸ் திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். இதுலேயே இன்னொரு டிசைன் மாதிரி கொண்டு வரலாம். ஒரு டார்க் சர்க்கிள், ஒரு சிங்கிள் லைன், 2 ஹம்ப் யூஸ் பண்ணலாம். 2 ஹம்ப்பு நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாங்க, ஒரு ஹம்ப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளோட அந்த டிசைனுக்கு தகுந்த ஸ்பேஸ் அந்த ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 ஹம்ப் யூஸ் பண்ணி முடிங்க. இல்லை குட்டி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஹம்ப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறதுல ஒரு பிக் ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு சிங்கிள் லைன், அதை டார்க் பண்ணிட்டு டார்க் லைன் யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் லைன். திரும்ப அந்த சிங்கிள் லைனோட மேலே நான் முடித்தேன். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு திரும்ப அந்த லைனுக்கு ஒரு ஹம்ப் கொடுக்குறேன். ஹம்ப் கொடுத்துட்டு வைன்ஸ் நீங்கள் போட்டு உங்களுக்கு பழகிருப்பீங்களா, இந்த வைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். திரும்ப ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம், அந்த கர்வி லைன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன். சேம் இதே ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஒரு டார்க் சர்க்கிள், ஒரு சிங்கிள் லைன், ஒரு ஹம்ப், பிக் ஹம்ப், போல்டு பண்ணிட்டு திரும்ப சிங்கிள் லைன் கொடுக்குறோம், ஒரு ஹம்ப்பு, வைன்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ பாருங்கள் இதில் என்ன எலமெண்ட்டு ஸ்பைரல் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 2 ஹம் ப்ளஸ் டாட், அடுத்தது ஒரு கர்வ் லைன், அடுத்தது போல்டு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஹம்ப்பு ஒரு ஸ்மால், அதாவது 2 ஸ்மால் ஹம்ப்பு ஒரு பிக் ஹம்ப்பு, அது ஒரு போல்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன். ஓகேங்களா, இதில் திரும்ப சேம் அதே தான் எழுத போகிறோம். ஒரு சர்க்கிள், ஒரு சிங்கிள் லைன், ஒரு ஹம்ப்பு, ஸ்மால் ஹம்ப், ஒரு பிக் ஹம்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் லைன், அது போல்டு பண்ணிக்கிறோம் அந்த பிக் ஹம்பை. அடுத்தது ஒரு சிங்கிள் லைன் வரைகிறோம். ஒரு கர்வ் லைனு, பிக் ஹம்ப்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்வ் லைனு, அப்புறம் ஒரு சிங்கிள் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் யூஸ் பண்ணுறோம், லைன்ஸ், ஒரு கர்வ் லைன், கர்வ் லைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹம்ப் யூஸ் பண்ணுற அந்த கர்வ் லைன் சுற்றி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இவ்வளோதாங்க ஃபில்லிங் எலிமெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியே இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் எலிமெண்ட் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நீங்களாகவே டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸ்பைரல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும். ஒரு ஸ்பைரல் 3, ஒரு கம்பு, 2 கம்பு, 3 கம்பு, 4 ஸ்பைரலு. இதில் 3 ஒன்று 7, இதில் ஒரு 8 டிசைன். ஓகேங்களா, அடுத்தது ஸ்பைரல் இந்த பிக் கம்ப் இருக்க மாதிரி ஒரு டிசைன். இந்த வெயின்ஸ் போட்டு 10, டாட்டு 13, இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 15 டிசைன்ஸ் இப்போ கிட்ட வருதுங்க. அப்போது நீங்கள் 15 பாக்ஸ் வரையணும். ஓகேங்களா, 15 பாக்ஸ் வரைஞ்சி ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டா அந்த ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த டிசைன் மட்டும் தான் நீங்கள் வரையணும். ஓகேங்களா, ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போடணும். அப்போ அந்த 50 டிசைனும் 15 பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லிங் கிடைக்கும், 15 ஃபில்லிங் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகேங்க, எனக்கு உங்களுக்கு என்ன